ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஸ்ரீமதி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருந்தாலும் ஓகே, படிக்கலனாலும் பரவாயில்லங்க. நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு கூலி வேலைக்கு போகிறவராக, மாதம் ஒரு 15,000 சம்பாதிக்கிறவராவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓட்டு வீடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு சொந்த வீடு மட்டுமாவது வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இவங்களுடைய ஏதோ ப்ராப்ளத்தினால இவங்க திருமணம் நின்றதுனால இப்போ இவங்க இந்த கண்டிஷனை சொல்கிறாங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக நல்ல குணமானவராக வேணும் அப்படின்னு தாங்க கேட்டிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்காங்க மட்டும்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையாதனால இவ்வளோ வருடம் லேட் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கல்பனா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக ஸ்வீட் கடை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் வசிக்கிறாங்க. மகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக படித்தவராக இருக்கணும், நல்ல குணமானவராக இருக்கணும், குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக இருக்கணும்னு தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் பயங்கரமாக குடிச்சு லிவர் கெட்டு போய் அவர் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் இருக்கிற இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, ஓரளவு ஒரு டிகிரி கண்டிப்பாக படித்தவராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் ஒரு 20,000 சம்பளத்துலையாவது வேலையில் இருக்கணும். அப்படி வேலை இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் எந்த ஸ்வீட் கடையே பார்த்துக்கிட்டோமே போதுங்கிற மாதிரி தான் இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா, ஒரு தங்கைங்க. ஸோ எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமலாம் ஓரளவு சீர்சனத்தெல்லாம் செய்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னோட பொண்ணை எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.